காதல் ரீசெட் ரிப்பீட்டு கிரிஞ்சு மேக்ஸ். கொரியாவில் அடிச்சு துவச்சு காய போட்ட கதையை வந்து எடுத்துட்டு வந்து ஏஎல் விஜய் புதுசுன்னு சொல்லி ஏமாத்திருக்காரு. ஆனால் அது சாயம் போய் கிடக்கு சுத்தமா. படம் நல்லா இருந்துச்சு சார். ஓவராலா வந்து ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் ஆர் எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு லவ் கான்செப்ட். ஓரளவுக்கு நல்லா ஃபன்னா போனாலுமே நடுவில் இந்த அமெரிக்கன் டெத் இந்த கான்செப்ட்லாம் வேற போட்டிருந்தாங்க. நல்லா ஃபன்னாவே போச்சுண்ணா. நல்ல ஒரு லவ் மூவி சொல்லலாம். ப்ரோ படம் பாத்தீங்கன்னா ஒர்த்து ப்ரோ. செம இது சூப்பர் ப்ரோ. நார்மல் லவ்வையே எப்படி நம்ம டிஃப்ரெண்டா காட்டலாம்னு சொல்லி அப்படி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஜேனர் நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போன படம் தான். புது ஹீரோ என்ன இருக்கு போதுன்னு நினச்சாலும் அப்படிலாம் நினைக்க வந்தீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு லவ் ஸ்டோரி இவ்வளோ மேஜிக்கலாக இருக்கும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப சூப்பராக இருக்கு. இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி. ஏஎல் விஜய் சார் படம்ன்றது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா அவர் ஃபண்டமெண்டலாக எடுக்கிற மாதிரி இல்லாமல் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹீரோயின் வந்து மெமரி லாஸ் ஆயிடும். செகண்ட் ஹாஃப்ல ஹீரோக்கு ஆகும். அதை எப்படி வந்து கதையில டைரக்ட் கொண்டு இருக்காங்க சூப்பராக இருக்கு. காதல் ரீசெட் ரிப்பீட்டு நாங்கள் எந்த அளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோமோ அந்த பூர்த்தி செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எங்க படத்துல லாஜிக்குள்ள மேஜிக்குள்ள எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஜிகர்தண்டால குரு சமூக பாபி சமூக பத்தி சொல்லுவாரு, இந்த மூஞ்சில நடிப்பு வராதா அப்படின்னு. அப்படிதான் இருக்காரு ஹீரோ. இதேமே நிக்கிறாரு. மூஞ்சில எந்த ரியாக்ஷனுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து இஃப் இன் கேஸ் மாறி இன்னொரு பசங்களை லவ் பண்ணாலுமே அந்த பசங்க இப்ப இருக்கிறதுல ட்ரூ லவ் கிடையவே கிடையாது. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் ட்ரூ லவ் அப்படியேதான் இருக்கு. அந்த டென்த் படிக்கிறதுல இருந்து லவ் பண்ணும் போது கரெக்ட் டே வரைக்கும் அப்படியேதான் இருக்கு அந்த லவ். அந்த பொண்ணுடைய அச்சீவ் வேல்யூ பண்ணி அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வேல்யூ பண்ணி அவர் அச்சீவ் பண்றது செம்ம டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா, ஒரு லவ்க்காக ஒரு பையன் எந்த அளவுக்கு அவனோட எஃபர்ட்ஸ் போடுறான், நமக்குன்னு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் அவன் எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறான், எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. இந்த படத்தோட ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இந்த படத்துக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. சும்மா தான் காலைல வரும்னு வந்தா படம் ஒர்த்து ப்ரோ. உண்மையான காதல்லாம் என்னன்றது இந்த படத்துல பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. மெமரி லாஸ் கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்க. அது இப்போ மெமரி லாஸ் ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க லவ் பண்ணிருக்கீங்க, அவங்கள நீங்க வந்து எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதை. புது ஹீரோ புது ஹீரோயின் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். மெமரி லாஸ் அப்படின்றது கான்செப்ட் இது எப்பயுமே கமல் சார் ஸ்ரீதேவி மேடம் இதுல இருந்தே வருது. பட் இதுல என்னன்னா ஒன்று ஹீரோ மெமரி லாஸ் ஆவாங்க, ஹீரோயின் பேக் போனாக இருப்பாங்க. இல்லை ஹீரோயின் மெமரி லாஸ் ஆவாங்க, ஹீரோ பேக் போனாக இருப்பாங்க. பட் இதில் ரெண்டு பேருமே மெமரி லாஸ் ஆகிறாங்க. அது ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி பார்த்தா தான் படம் புரியும். இப்போ வர தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படம் டைட்டில்ஸ்லாம் வரும். ஆனால் அந்த டைட்டிலுக்கும் வந்து படம் பார்த்தோம்னா அந்த படத்துக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. காதல் ரீசெட் ரிப்பீட், அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கதை இது 100% ஒத்து போச்சு. போர் அடிக்காமல் போச்சு. ரொம்ப பழசா இருக்கு. பூவை உனக்காக, காதல் கொண்டேனே, அதெல்லாம் நடுவில் வந்துட்டு போகுது. புதுசா எதுவுமே இல்லை. ரொம்ப பழசா இருக்கு படம். செம்மையா நடிச்சிருக்காங்க. சித்தோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. அவர் சொல்லவே தேவையில்ல, சும்மாவே வாசிப்பாரு. அவர் எப்பயுமே மாஸ் தான். அவரை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி சார் இருக்காங்க, டேரக்டர் சாருக்கு சொல்லிக்கிறேன், படம் ஒர்த்து சார், இதே மாதிரி பண்ணுங்க ஓகேங்களா. படம் ரொம்ப ரொம்ப ஒர்த்து. ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். சூப்பர் ஒர்த்து சார் படம். அவரோட படம் எல்லாமே தெய்வத்தின் மகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த படம் சூப்பர். ஹாரிஸ் மாம்ஸோட மியூசிக்லாம் பிச்சுட்டாரு. செம்ம மியூசிக். எல்லாம் படமே ஜாலியாக ஒரு வைபா போகும். ஃபீல் குட்டான மூவி. இப்போ ஏஎல் விஜய் சார் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பேக். அவருக்கு ரொம்ப வருஷம் அவரை நம்ம பார்க்காம இருந்தோம். இந்த படத்து மூலயமா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 2 சாங் நல்லா இருந்துச்சு. அது ஒண்ணுதான் ஆறுதல். ஹீரோயினும் அர்ஜுன் அசோகனும் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதை தவிர படத்துல வேற எதுவுமே இல்லை. மெமரி லாஸ் பட் ஓகே தான். அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி நிறைய மெமரி லாஸ் ஆச்சு. பட் அந்த மெமரி லாஸ் ஆனாலுமே நீ யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாலுமே அந்த டைம் அந்த பையன் அந்த பொண்ணை விட்டு போகல. அந்த லவ் அப்படியே இருந்துச்சு. வேற லெவல்னா கன்ஃபார்ம். ஒரு மியூசிக்கை ஃபீல் பண்ற மாதிரியே இருந்துச்சுண்ணா. பாத்தீங்கன்னா லவ் ஸ்டோரி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நார்மல் தான் சார். நார்மல்னா உண்மையான லவ் என்னன்றது இந்த படத்துல பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஹீரோ செம்மையா நடிச்சிருக்காரு. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் செம்ம சார். ஓகே படம் பாத்தீங்கன்னா சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லா ஜாலியா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருந்தது. எமோஷனலாகவும் இருந்தது. எல்லாருமே போய் தேட்டரில் பார்க்கலாம். ஆக்டிங் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நல்லாவும் பண்ணிருக்காங்க. வெரி குட் மூவி. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் இஸ் வெரி வெரி சூப்பர். ஏன்னா அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. 2 பேருமே சூப்பர் சார். அவர் பாத்தீங்கன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நடிச்சிருக்காரு. 2 படம் நடிச்சிருக்காரு. போட் நடிச்சிருக்காரு, அடியே நடிச்சிருக்காரு. 2மே சூப்பரா இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு படம்.
அதே மாதிரி டெபியூ மூவி மது முகேஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் த மூவி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் வந்து நம்ம ஒரு படம் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றது பெரிய விஷயம். இந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம் அவர் சீன்ஸ்லாம். சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப்ல காமெடின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க, அது வந்து செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு. எம்எஸ் பாஸ்கர் வந்து அவரோட கரியர்ல தவிர்த்திருக்கலாம் ஒரு படத்தை அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம். ஃபன்னு நல்லா இருந்துச்சு. எம்எஸ் பாஸ்கர் ஃபன்னு செம்மையா இருந்துச்சு. ரெண்டுமே படம் ஃபுல்லாவே நல்ல ஒரு கியூரியஸாவே போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சுண்ணா. அவ்வளோ ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தவங்களுக்கு இல்லை. ஆனால் ஒரு லவ் சீனோ ஒரு ஃபேமிலி மூமெண்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் பக்காவாக இருக்கும்ண்ணா. எந்த ஒரு 18+ கண்டென்ட்டோ அந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்லை, பக்காவாக இருந்துச்சு. லவ் ஸ்டோரி நார்மல் தான். ஆனா ஒரு பர்சன் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்காக எவ்வளோ தூரம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றது, அவங்களாக எவ்வளோ தூரம் இருக்காங்க அப்படின்றத ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. இல்லை லவ் ஸ்டோரினாலே ஸ்லோவாக தான் போகும். பட் அதை வந்து அவங்க கான்செப்டில் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. எங்கேயுமே அந்த லேக் ஆகாமல் அந்த காமெடி சீன்ஸ் அதெல்லாம் ஒரு வெரி குட். மேக்கிங் சினிமாட்டோகிராஃபி ஒரு சில சீன்ல வந்து லைட்டாக லேக் ஆச்சு. மற்றபடி ஓகே படம். ஹாரிஸ் ஜெயராஜ் சார் நல்ல கம்பேக் அவருக்கும். பிஜிஎம் வச்சு சூப்பராக ஃபில் பண்ணி செம்மையாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு படத்தை. 100% ஃபேமிலியோட குழந்தைங்களோட நம்ம எல்லாருமே இந்த மூவியை வந்து பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெய்னரான படம் தான். இது நார்மல் லவ் ஸ்டோரி கிடையாது. இது வந்து ஒரு நியூ சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் அந்த ஸ்டோரி இது நியூ சப்ஜெக்ட்.